அடர்ந்த காட்டில் எல்லா மிருகங்களுக்கும் ராஜாவாக இருக்கும் ஒரு பெருமிதமிக்க சிங்கம் வசித்து வந்தது. அது மிகவும் பலம் வாய்ந்ததும் வேட்டையில் வலிமையானதுமாக இருந்தது. அந்த காடில் வசிக்கும் ஒவ்வொரு விலங்கும் அதை மரியாதையுடன் பார்த்தன. ஒருநாள் சிங்கம் உணவு தேடிக் கொண்டு நடந்து சென்றபோது ஒரு சிறிய எறும்பு அதன் பாதையில் இருந்தது. சிங்கம் அதை கவனிக்காமல் நடந்து போனது. ஆனால் எறும்பு திடீரென சிங்கத்தின் காலில் கடித்தது. அருமை, யார் என்னை கடிக்கிறது என்று சிங்கம் கோபமாக கர்ஜித்தது. நான்தான், ஒரு எறும்பு என்று எறும்பு தன்னம்பிக்கையுடன் கூறியது. சிங்கம் சிரித்துவிட்டு, உன்னால் என்னை கொஞ்சம் கூட பாதிக்க முடியாது, நான் இந்த காட்டு ராஜா என்றது. எறும்பு சிரித்துவிட்டு, உன் பெருமையை நானும் அறிவேன். ஆனாலும் என் அளவில் நானும் வலிமையானவன். ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய திறமையும் வலிமையும் இருக்கிறது என்றது. சிங்கம் அதைப் பொறுக்காமல், நான் பெரியவன், நீ மிகவும் சிறியவன், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேலியாக கேட்டது. அப்போது எறும்பு சிங்கத்தின் காதுக்குள் ஏறி அதைக் கடிக்கத் தொடங்கியது. சிங்கம் தாங்க முடியாமல் கத்தியது. ஆனால் எறும்பு அதை பிடித்துக்கொண்டே இருந்தது. சிங்கம் கூச்சலிட்டு, ஏ ஓ போகணும், என்னை விட்டுவிடு என்று அலறியது. எறும்பு சிரித்துவிட்டு, நீ பெரியவன் என்று ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் அதற்கு மட்டும்தான் பெருமை வேண்டாம். பிறரை மதிக்கவும் அனைவரின் திறமையை புரிந்து கொள்ளவும் பழகிக்கொள் என்று கூறிவிட்டு இறங்கி ஓடிவிட்டது. சிங்கம் தன்னுடைய திமிரை குறைத்து பிறகு எல்லா விலங்குகளையும் மரியாதையுடன் பார்க்கத் தொடங்கியது. கற்றல்: ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய வலிமையும் திறமையும் இருக்கிறது.